सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ओम शांति शांति शांति। இருபத்தி 4 அத்தியாயங்கள் கொண்ட உத்தவ கீதையில் 22 அத்தியாயங்களை நாம் பார்த்து முடித்துள்ளோம். நாம் இறுதியாக பார்த்த 22வது அத்தியாயத்தில் எப்படியெல்லாம் இறைவனை வழிபட வேண்டும் என்று பகவான் குறிப்பிட்டார். உத்தவருடைய கேள்வி, கிரியாயோகம் சமாசக்ஷ்வ பவத் ஆராதனம் பிரபோ, உங்களை வழிபடுகின்ற கர்மயோகத்தை எனக்கு விளக்குங்கள் என்று கூறினார். எப்படியெல்லாம் எந்தெந்த விதத்தில் உங்களை வழிபடலாம் என்பது மைய கருத்து அல்லது கேள்வி. அதற்கு பகவான் எந்தெந்த விதத்திலையெல்லாம் இறைவனை நாம் வழிபடலாம் என்று கூறி அந்த விதத்தை விட பாவனை முக்கியம் என்று சொன்னார். மனதிற்குள் பக்தி என்ற பாவனை இருந்து அந்த ஒரு பாவனையே போதும். அந்த பாவனையை வளர்ப்பதற்குத்தான் விதவிதமான வழிபாடு முறைகள் என்று கூறினார். அதனாலதான் இந்த அத்தியாயத்தை சற்று வேகமாக பார்த்து முடித்தோம். எப்படியெல்லாம் இறைவனை வழிபடுதல், அதுதான் சாராம்சம். இனி நாம் அடுத்த அத்தியாயத்திற்கு செல்ல வேண்டும். 23வது அத்தியாயம் முதல் ஸ்லோகம் பகவானே துவங்குகின்றார். பரஸ்வபாவ கர்மாணி ந பிரசம்சேத் ந கர்ஹயேத் விஸ்வமேகாத்மகம் பஷ்யன் பிரக்ருத்யா புருஷேன ச. இந்த 23வது அத்தியாயம் ஞான யோகம் அல்லது மிக அழகான ஒரு முக்கியமான அத்தியாயம். இந்த முழு அத்தியாயமுமே வேதாந்தத்தினுடைய சாராம்சம். அதனால பகவானே துவங்குகின்றார். இந்த உத்தவ கீதையை முடிவு செய்ய இறுதியாக பகவான் ஆத்ம ஞானத்தை அல்லது உபனிஷத் சாராம்சத்தை இந்த ஒரு சிறிய அத்தியாயத்தில் கொடுக்கின்றார். பிறகு அடுத்த இறுதி அத்தியாயத்தில் ஒரு அத்தியாயமே ஒரு முடிவுரையாக அமைய போகிறது. கர்மயோகம் போன்ற தலைப்பை எல்லாம் சொல்லி இந்த உத்தவ கீதையை நிறைவு செய்வது இறுதி 24வது அத்தியாயம். இந்த 23வது அத்தியாயம் உபனிஷத்தின் சாராம்சம் அல்லது வேதாந்தத்தினுடைய மைய கருத்து. முதல் 9 ஸ்லோகங்களில் பகவான் வேதாந்தத்தினுடைய சாராம்சத்தை குறிப்பிடுகின்றார். பிறகு உத்தவர் ஒரு கேள்வியை கேட்பார். அதற்கு பதிலாக மற்ற கருத்துக்கள் வர உள்ளது. எல்லாமே உபனிஷத்தினுடைய சாராம்சம். இனி அடுத்த கேள்வி, உபனிஷத்தினுடைய மைய கருத்து என்ன, சாராம்சம் என்ன? 2 சொற்கள் தான், பிரம்ம சத்தியம், ஜெகத் மித்யா. இதுதான் உபனிஷத்தினுடைய சாராம்சம். நம்ம எவ்வளவு படித்தாலும் கடைசியில புரிஞ்சுக்க வேண்டிய கருத்து இதுதான். எனக்கு ஒன்றும் உபனிஷத் புரியலையே அப்படின்னு சொன்னா, உபனிஷத் சொல்ற ஒரு விதம் புரியாம இருக்கலாம், இனியொரு விதம் நமக்கு புரியலாம். நம்ம கடைசியா புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, பிரம்ம என்ற ஒரு சத்தியமான தத்துவம் உள்ளது,
ஜெகத் என்கின்ற மித்தியா தத்துவம் உள்ளது. எது மித்தியா, எது சத்தியம்? பிறகு சத்தியம்னா என்ன, மித்தியான்னா என்ன, இதை உணர்வதுதான் வேதாந்தம். இந்த அத்தியாயத்தில் பகவான் பிரம்ம சத்தியம் என்பதை விட ஜெகத் மித்தியா என்ற கருத்தை வலியுறுத்துகின்றார். பிரம்ம சத்தியமோ அசத்தியமோ அது நம்மோட நேரடியா ரிலேட் பண்றதில்லை. முன்ன அப்படி ஒண்ணு இல்லைன்னு நினைச்சேன், இப்ப இருக்குன்னு புரிஞ்சுக்கிற, சத்தியமா இருக்குன்னு புரிஞ்சுக்கிற, அது ஒரு விதம். ஆனா நம்ம ஏதோடு வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இந்த ஜெகத்தோடு தான் டிரான்சாக்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். அப்ப இந்த ஜெகத்தினுடைய உண்மை தன்மை என்ன, இதை நம்ம உணர்ந்தாக வேண்டும். அதனாலதான் ஜெகத் மித்தியாங்கிற ஞானம், பிரம்ம சத்தியம்ங்கிற ஞானம் எவ்வளவு முக்கியமோ அதை விட ஒரு படி அதிகமா முக்கியமாகவும் உள்ளது. ஆகவேதான் பகவான் இந்த அத்தியாயத்தில் ஜெகத்தினுடைய மித்தியாத்துவத்தை எடுத்து விளக்குகின்றார். இப்ப நமக்கு இந்த அத்தியாயத்தின் சாராம்சம் ஞான யோகம், உபனிஷத்தின் சாரம் அல்லது வேதாந்தத்தினுடைய சாரம் பிரம்ம சத்தியம், ஜெகன் மித்தியா, இதுதான் மைய கருத்து. அதனாலதான் இந்த ஒரு அத்தியாயம், முழு அத்தியாயமுமே முக்கியமான அத்தியாயம். எப்படி நம்ம ஹம்ச கீதைன்னு ஒரு வேதாந்தத்தை பார்த்த இந்த உத்தவ கீதையில, அதே போல இந்த அத்தியாயம் மிக அழகான நல்ல நல்ல சிந்தனைகளை தூண்டுகின்ற ஸ்லோகங்களுடைய அத்தியாயம். இனி நம்ம முதல் ஸ்லோகத்துக்குள்ள போலாம். இப்ப முதல்ல பகவான் என்ன சொல்கின்றார், ஆத்ம ஞானத்தை உடையவன் இந்த உலகத்தை எப்படி பார்க்கின்றான், உலகத்திடம் எப்படி தனக்குள் நடந்து கொள்கின்றான். அதாவது ஞானியினுடைய ஆக்ஷன், நடத்தைய நம்ம ரெண்டா பிரிக்கிறோம். ஒன்று வெளி உலகத்துல வெளி உலகத்துக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்வது. இரண்டாவது, வெளி உலகத்தை அவன் மனதிற்குள் எப்படி பொருள்படுத்தி கொள்கின்றான், மனசுக்குள்ள அவன் எப்படி அதை எடுத்துக் கொள்கின்றான், மனதிற்குள் வெளி உலகத்தை எப்படி பார்க்கிறான். வெளி உலகம்னா கிடைக்கின்ற அனுபவங்கள். இந்த உலகத்தை எப்படி அவனுக்குள்ள பொருள்படுத்திக்கிறான், அது ஞானியினுடைய ஆந்தர பிரபஞ்சம். அவனுக்குள்ள இருக்கிற உலகம் எப்படி, அது ஒன்று. இரண்டாவது வெளி உலகத்துல அவன் நடந்து கொள்வது. இந்த வெளி உலகத்துல நடந்து கொள்வது ஒரு காமன் சென்ஸ் உடையவன் எப்படி நடந்துக்கிறானோ அப்படித்தான் நடந்து கொள்வான். ஞானினா ஏதாவது எக்ஸ்ட்ராவா நடந்துக்குவா, அப்படி கிடையாது. இந்த எக்ஸ்ட்ரா இல்லாம இருக்கிறது தான் ஞானம். நம்ம என்ன நினைச்சுக்கிறோம், மற்றவங்களை காட்டிலும் எக்ஸ்ட்ராவா நான் பண்ணுனா தான் ஞானி அப்படின்னு நினைச்சுக்கிறோம். ஞானி எக்ஸ்ட்ராவா ஒன்றும் பண்ண மாட்டான், மற்றவங்களை போலவே அவனும் நடந்து கொள்வான். இங்க ஆந்தர பிரபஞ்சத்தை பகவான் விளக்குகின்றார். இப்ப முதல் சில ஸ்லோகங்கள்ல ஞானி, ஞானத்துடன் இருப்பவன் இப்படிப்பட்ட விஷன் உடன் இருந்து கொண்டு இப்படி பொருள்படுத்தி கொண்டு இருப்பான். ஆகவே இதெல்லாம் வெளியே நமக்கு தெரியாது, இதெல்லாம் அவனுக்குள்ள இருக்கிற சில உண்மைகள். இது எனக்கு தெரியணும்னா என்ன பண்ணணும்னா, ஞானியினுடைய மனசுக்குள்ள போய் நான் தெரிஞ்சுக்கலாமான்னா, கஷ்டப்பட்டு நீ ஞானி மனசுக்குள்ள போக வேண்டாம், நீ ஞானியானா போதும். காரணம் என்ன, அதுதான் அவனுக்குள்ளே இருக்க போகுது. இப்ப இங்க எப்படி பிரசன்ட் பண்றார் அப்படின்னு இப்ப பார்க்கணும். சம்சாரம் என்கின்ற ஒரு அவஸ்தைய சாஸ்திரம் விதவிதமான கோணங்கள்ல விளக்கும். சில இடத்துல பயம்ங்கிறது சம்சாரம், சில இடத்துல பொறாமைங்கிறது சம்சாரம், சில இடங்கள்ல அந்த மரணத்தை நினைச்சு பயப்படுறது, சில இடத்துல குரோதம்ங்கிறது சம்சாரம். இப்படி சம்சாரம் விதவிதமா விளக்கப்படும். அப்படின்னா மோக்ஷம்ல எப்படி, அபயம்ங்கிறது மோக்ஷம், பயமின்மை அப்படிங்கிறது மோக்ஷம்னு சொல்லி அதுக்கு ஆப்போசிட்டா சொல்லப்படும். அப்படி சம்சாரத்தை சாஸ்திரம் வேறொரு கோணத்துல சொல்லியிருக்கு. இதெல்லாம் உபனிஷத்துல சொல்லப்பட்ட கருத்துக்கள்.
அது என்ன என்றால் நிந்தா ஸ்துதி. நிந்தா ஸ்துதி இது ஒரு விதமான சம்சாரம். நிந்தா என்றால் நிந்தித்தல், நிந்தனை செய்தல். நிந்தான்னா நிந்தித்தல்னா அது என்ன டிரான்ஸ்லேஷன்னா, நிந்தித்தல் என்ற திட்டுதல், மற்றவங்களை குறை கூறுதல், திட்டுதல். ஸ்துதி அப்படின்னா புகழுதல். இப்ப நம்ம மாலை நேரத்துல அல்லது இரவு நேரத்துல சப்போஸ் காலையிலிருந்து இரவு வரைக்கும் என்னென்ன பேசணும் அப்படின்னு சொல்லி இப்பதான் எத்தனையோ சயின்டிபிக் எக்யூப்மெண்ட் வந்திருக்கு. உன்னை முன்னாடி அதெல்லாம் ரெக்கார்ட் பண்ணி நம்ம கிட்ட போட்டு காட்டுதுன்னு வச்சுக்கோமே, பாக்கெட்ல ஒரு ரெக்கார்டர் வச்சுக்குவோம். அது போட்டு காட்டுச்சுன்னா அதை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ரெண்டுல ஏதோ ஒன்ன பண்ணிட்டு இருப்போம். ஒன்னா யாரையாவது திட்டிட்டு இருந்திருப்போம், இல்ல யாரையாவது புகழ்ந்துட்டு இருந்திருப்போம். அந்த புகழ்ற லிஸ்ட்ல மேக்சிமம் நம்ம தான் இருப்போம். புகழ்ற ஆப்ஜெக்டா நம்ம தான் இருப்போம். நிந்திக்கிறது மாறி மாறி நிந்திச்சிட்டு இருப்போம். அப்ப நம்ம வாழ்க்கை எப்படி போயிட்டு இருக்கு, உலகத்தை எப்படி பார்த்துட்டு இருக்கிறோம்? சில விஷயங்களை நிந்தனைக்குரிய விஷயமா வச்சிருக்கோம், சில விஷயங்கள் ஸ்துதிக்குரிய விஷயமா பிரிச்சிருக்கோம். அப்போ உலகம் எப்படி பிரிக்கப்பட்டுள்ளது? நிந்தா விஷயக, ஸ்துதி விஷயகன்னு பிரிக்கப்பட்டுள்ளது. நம்ம உலகமே எப்படின்னா நிந்தனைக்குரிய விஷயம், ஸ்துதிக்குரிய விஷயம். சில பேர்த்துக்கு திட்டுறது, நிந்தனை செய்தல் அப்படிங்கிறது ஒரு ஹேபிட்டா இருக்கும். காலையில் எந்திரிச்சு 4 பேர்த்த திட்டினா தான் அவங்களுக்கு மூச்சே விட முடியும். திட்டுறதுக்கு ஆள் இல்லை அப்படின்னா டிஸ்டர்ப் ஆயிடுவாங்க. அது ஒரு ஹேபிட், அது ஒரு இயற்கை, நேச்சரா இருக்கு. அப்படி நிந்தனை செய்து செய்து பழகியாச்சு. அல்லது சில பேர் யாரையாவது புகழ்ந்தரணும் அல்லது தன்னை புகழ்ந்தரணும். இப்படி இந்த உலகத்தை நம்ம என்ன பண்ணி வச்சிருக்கிறோம்? நிந்தா ஸ்துதியா பிரிச்சு வச்சிருக்கோம். சிலரை நிந்திச்சிட்டு இருப்போம், சிலரை ஸ்துதி பண்ணிட்டு இருப்போம். அந்த நிந்தனை பரநிந்தனையா இருக்கலாம் அல்லது ஆத்ம நிந்தனையாம இருக்கலாம். சம்டைம் ரேரா நம்மையும் நம்ம திட்டிக்குவோம். சில பேர் அதுலயும் ஒரு பெருமை இருக்கு பாரு, என்னையே நான் திட்டிக்கிறேன்னு சொல்லி ஏதோ ஒரு விதத்துல ஒன்னா நம்மையே நம்ம திட்டிக்குவோம் அல்லது மற்றவங்களை திட்டிட்டு இருப்போம். ஒரு குழந்தைகிட்ட கேட்டேன், உங்க அப்பா ரிட்டையர்ட் ஆயிட்டாரு, என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவருக்கு எப்படி பொழுது போகுதுன்னு. சீரியஸா அவங்க சொன்னாங்க, என்னை திட்டுறதுலயே அவங்களுக்கு பொழுது போயிடுது. அப்படின்னு என்ன அர்த்தம்னா, என்னை திட்டிட்டு இருக்கிறதுனாலயே அவங்களுக்கு பொழுது போயிடுது. அப்படி நிந்தா, இந்த உலகத்தை நம்ம நிந்திச்சிட்டு இருக்கிறோம் அல்லது ஸ்துதி செய்து கொண்டிருக்கிறோம். இப்ப இதுல என்ன ஆகுது அப்படின்னா, நிந்தனை ஒருத்தரை செய்யும் பொழுது நம்ம மனசு சந்தோஷமா இருக்குமா? எப்படி இருக்கும்? ஸ்துதி செய்யும் பொழுது அந்த நேரத்துல என்ன சந்தோஷமா இருக்கலாம். அப்படி நம்முடைய மனம் ராகத்வேஷத்தில், வெறுப்பு வெறுப்புகளில், சுக துக்கங்களில் ஊசலாடிக்கொண்டு நிந்தா ஸ்துதியுடன் இந்த உலகத்தை பிரித்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் சம்சார அவஸ்தையில். இதுதான் சம்சார அவஸ்தை. அப்போ பகவான் படைச்ச பிரபஞ்சம் சம்சாரம் அல்ல. அதுதான் இங்க சட்டில் பாயிண்ட். இறைவன் சம்சாரமான உலக படைக்கல. பகவான் படைச்ச உலகத்துல நாம நிந்தனையும் ஸ்துதியும் செய்து கொண்டு சம்சாரியாக இருந்து கொண்டிருக்கின்றோம். நான் யாரையாவது திட்டிட்டு இருப்போம், இல்ல யாரையாவது புகழ்ந்துட்டு இருப்போம். இப்ப ஞானி என்ன செய்கின்றான்? அதுதான் இங்க பகவான் சொல்றார், யாரையும் ஆழ்ந்த மனதிற்குள் நிந்திக்கவும் மாட்டான், ஸ்துதி செய்யவும் மாட்டான். அப்ப ஞானியினுடைய உலகம் எப்படிப்பட்ட உலகம்னா, ஃப்ரீ ஃப்ரம் நிந்தா அண்ட் ஸ்துதி. நிந்தனைக்கும் ஸ்துதிக்கும் அப்பாற்பட்ட ஆந்தர உலகத்தில் அவன் இருக்கின்றான். இது ஏன் உள்ளேன்னு அழுத்தி சொல்ல வேண்டியது இருக்குன்னா, சில சமயங்கள்ல மற்றவங்களை கரெக்ட் பண்றதுக்கு வெளி விஷயத்துல நீ செய்யறது தவறுன்னு கொஞ்சம் லைட்டா திட்ட வேண்டியது வரலாம். அது விவகாரத்துக்காக, அல்லது சில சமயம் ஒருத்தரை என்கரேஜ் பண்றதுக்கு புகழ வேண்டியது இருக்கலாம்.
அந்த புகழ்ச்சி தேவையும் படலாம். அதனாலதான் இதெல்லாம் ஆந்தரம் அப்படின்னு பார்க்கிறோம். அதைத்தான் இங்க பகவான் சொல்கின்றார். எப்படி ஆரம்பிக்கின்றார்? முதல் ஸ்லோகமே அழகா ஆரம்பிக்கிறார் இந்த அத்தியாயத்துல. பரஸ்வபாவ கர்மாணி ந பிரசம்சேத் ந கர்ஹயேத். பிரசம்சா என்றால் புகழ்ச்சி, கர்ஹணம் என்றால் திட்டுதல், நிந்தித்தல், அவமதித்தல், கீழாக சொல்லுதல். ந பிரசம்சேத் அப்படின்னா புகழ மாட்டான், புகழக்கூடாது. ந கர்ஹயேத் என்றால் நிந்திக்க கூடாது. அதாவது ஞானி நிந்திக்க மாட்டான், அல்லது மோட்சத்தை அடைய விரும்புபவர்கள் புகழவும் மாட்டார்கள், நிந்திக்கவும் மாட்டார்கள். ந பிரசம்சேத் ந கர்ஹயேத். இது லிட்டரலா வெளியவே அப்படின்னு நம்ம பார்க்க கூடாது. சில சமயம் சிலரை என்கரேஜ் பண்றதுக்கு புகழலாம். சிலர் தவறு செய்தால் நம்ம அந்த இடத்துல திருத்த வேண்டிய சூழ்நிலை இருந்தா கொஞ்சம் நிந்திக்கலாம். அதை பத்தி நம்ம பேசல. ஆழ்ந்த மனதிற்குள் தனக்குள் புகழ்ச்சிக்குரிய பொருளோ இகழ்ச்சிக்குரிய பொருளோ இல்லை. புகழவும் மாட்டான், புகழவும் வேண்டாம், இகழவும் வேண்டாம். பிறகு முதல் வரியில் பர ஸ்வபாவ கர்மாணி. பர என்றால் மற்ற மனிதர்கள். பரன அதர் ஹியூமன் பீயிங், தனக்கு அப்பாற்பட்ட. ஸ்வபாவ கர்மாணி. பரஸ்வபாவம்னா மற்றவர்களுடைய நேச்சர், மற்றவர்களுடைய தன்மை, மற்றவர்களுடைய குணம். பரஸ்வபாவம்னா மற்றவர்களுடைய குணத்தை புகழவும் வேண்டாம், இகழவும் வேண்டாம். நம்ம என்ன பண்றோம்? அவனோட நேச்சர் அப்படி, அவன் குணம் இப்படி, அவனோட தன்மை இப்படின்னு சொல்றோம். இப்ப பரஸ்வபாவம்னா இங்க ஸ்வபாவம்னா சத்வ ரஜஸ் தமோ குணாகா. ஒருத்தனுடைய சத்துவ குணம், ஒருத்தனுடைய தமோ குணம், ஒருத்தனுடைய ரஜோ குணம், பரஸ்வபாவம். அதை நீ புகழவும் வேண்டாம், இகழவும் வேண்டாம். காரணம் என்ன? காரணம் என்னவென்றால் அது பின்னாடி சொல்ல போறார். இந்த இரண்டுமே மித்யாவான அனாத்மாவான மனதை பற்றியது. அது பின்னாடி பார்க்க போறோம். பிறகு அடுத்தது பர கர்மாணி. இந்த பரங்கிற வார்த்தையை ரெண்டு இடத்துல போடணும். ஒன்று ஸ்வபாவம், இனி ஒன்று கர்மாணி. பர கர்மாணினா மற்றவர்களுடைய செயலை புகழவும் வேண்டாம், இகழவும் வேண்டாம். இப்ப மற்றவர்களுடைய நேச்சர், குணம், மற்றவர்களுடைய செயல். நம்ம யோசிச்சு பார்த்தா, அவன் அப்படி செஞ்சதை எனக்கு பிடிக்கல, அவன் அப்படி பேசியது எனக்கு பிடிக்கல, அவன் அப்படி செஞ்சுட்டான், அவன் அப்படி பேசிட்டான்னு நம்ம நிந்தனை பண்ணுவோம். இல்ல அவன் அந்த மாதிரி செஞ்சுட்டான்னு புகழுவோம். கிரிக்கெட் மேட்ச்ல 6 அடிச்சா உடனே கை தட்டுறது, அடுத்த இதுல அவுட் ஆயிட்ட திட்டுறது. என்ன நிந்தா ஸ்துதி. அப்படி உடனே நிந்தை ஒண்ணு செஞ்சா உடனே புகழ்றது, அடுத்த நிமிஷம் போட்டு உடைக்கிறது. அப்படி இதைத்தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். கர்மாணினா மற்றவர்களுடைய செயல். மற்றவர்களுடைய செயலை ஒன்னா புகழ்ந்துட்டு இருப்போம் அல்லது இகழ்ந்து கொண்டிருப்போம். மற்றவர்களுடைய குணத்தை புகழ்ந்து கொண்டிருப்போம், இகழ்ந்து கொண்டிருப்போம். அப்படி புகழ் இகழ் அப்படிங்கிறது நம்ம ராகத்வேஷத்தின் வெளிப்பாடு. அதை நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு நாம் சம்சாரியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். அப்படி இருக்க கூடாது. யார் மோட்சத்தை விரும்புபவன் ஞானி. அப்ப எப்படி பகவான் இந்த அத்தியாயத்தை ஆரம்பிக்கிறார்? நாம எப்படி ஒரு சம்சாரியா இருக்கிறோம்னா, புகழ்ந்து கொண்டும் இகழ்ந்து கொண்டும் சம்சாரியா இருக்கிறோம். இது பர, மற்றவர்களை புகழ்ந்தும் இகழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சில சமயம் இந்த ஸ்வ அப்படிங்கிறதையும் சேர்த்துக்கலாம். ஸ்வ ஸ்வபாவ கர்மாணி. சில சமயம் நம்மையும் புகழ்ந்துக்கிறோம், நம்மையும் இகழ்ந்துக்கிறோம். இப்படி அந்த பரங்கிற இடத்துல ஸ்வங்கிற பொருளும் அர்த்தம்.
அப்படின்னா நம்மையும் புகழ வேண்டாம், இகழ வேண்டாம், யாரையும் புகழ வேண்டாம், இகழ வேண்டாம், ஆழ்ந்த மனதிற்குள். இனி இரண்டாவது வரியில் அறிவை கொடுக்கிறார். இந்த அறிவின் அடிப்படையில் இந்த சம்சாரத்திலிருந்து நீ வெளிவர வேண்டும். என்ன ஞானம்? விஸ்வம் ஏகாத்மகம் பஷ்யன் பிரகிருத்தியா புருஷேனச்ச. பஷ்யன் ந விஷன். இந்த அறிவுடன், இந்த ஞானத்துடன் நீ இருந்தால் யாரையும் புகழ மாட்டாய், யாரையும் இகழ மாட்டாய், யாரையும் நிந்தனை செய்ய மாட்டாய், யாரையும் ஸ்துதி செய்ய மாட்டாய். கடைசியில இதனோட எக்ஸ்டென்ஷன் என்னன்னா, சென்ற அத்தியாயத்துல பகவான ஸ்துதி பண்றதாகவே இருந்தது. ஞானி கடைசியில எது வரைக்கும் போவான்னா, இவன் பகவானையும் ஸ்துதி பண்ண மாட்டான். பகவானை ஸ்துதி பண்றது கர்ம காண்டம், பகவானை புரிஞ்சுக்கிறது ஞான காண்டம். பகவான ஸ்தோத்திரத்துல சொல்லிட்டு இருந்தோம்னா நம்ம கர்ம காண்டத்தில் இருக்கிறோம். பகவானை புரிந்து கொண்டு இருக்கிற முயற்சியில இருந்தா ஞான காண்டத்தில் இருக்கிறோம். கடைசியில பகவானையே நம்ம ஸ்துதி செய்ய மாட்டோம். பை ஃபேக்ட் பகவான ஸ்துதி செய்யறவன் திடீர்னு நிந்தனையும் செய்வான். கோபம் வந்தா பகவான் மீது நிந்தனையும் வரும். ஸ்துதி செய்யாதவன் நிந்திக்கவும் மாட்டான். நமக்குள்ள புகழ்ற ஹேபிட் போயிட்டா நிந்தனை பண்ற ஹேபிட்டும் போயிடும். நிந்தனை பண்ற ஹேபிட் போயிட்டா தேவையில்லாம புகழ்ற ஹேபிட்டும் போயிடும். அதாவது ஒருவர் நம்ம நிந்தனை பண்ணுனா நம்ம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருக்கலாம், ஸ்துதி பண்ணாதான் கேர்ஃபுல்லா இருக்கணும்னு அர்த்தம். அவன் ஸ்துதி பண்ண ஆரம்பிச்சான்னா நம்ம காலு கீழே குழி தோண்டிட்டு இருக்கான்னு அர்த்தம். அவன் தோன்றானோ இல்லையோ அந்த வார்த்தை நம்மை மயக்கி விடும். அந்த ஸ்துதிக்கு இருக்கிற சக்தி இருக்கு. இந்த உலகத்திலேயே பகவான் கண்டுபிடிச்ச பெரிய போதை வஸ்து என்னன்னா ஸ்துதி தான். நம்ம ஏதோ ஸ்தூலமா ஏதோ போதை பொருள் எல்லாம் சொல்றோம், அது நம்ம தூங்க வச்சிடும். அதை விட பெரிய போதை பொருள் என்னன்னா ஸ்துதி வாக்கியம். நான் கேட்கறதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கு. யாராவது நம்ம பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருந்தா நம்ம முகம் எவ்வளவு ஒரு மலர்ச்சியா இப்படி கேட்டுட்டு இருக்கோம். காரணம் என்ன? அது ஒரு விதமான போதை. அதெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட்டுக்கு அதெல்லாம் ஓகே, பட் அதுக்கு நம்ம அடிக்ஷன் ஆகியிருக்கோம். அதே போல நம்ம டிஸ்டர்ப் பண்றது யாருன்னா, ஒரு வார்த்தை யாராவது நம்ம நிந்தனை செய்து விட்டால் மைண்ட் அவ்வளவு டிஸ்டர்ப் ஆகுது. சில பேர் நிந்தனை செஞ்சிருக்க மாட்டாங்க, நம்முடைய பலகீனத்திலிருந்து வெளியே வரட்டும்னு கரெக்ஷன் பண்ணியிருப்பார்கள். அதை நம்ம நிந்தனையா எடுத்திருப்போம். என்ன குறை சொல்கிறார்கள், என்ன திட்டுகிறார்கள் எடுத்துக்கிறோம். அது உண்மையிலேயே அவர் திட்டுறதுக்கு சொல்லியிருக்க மாட்டார், நமக்கு நன்மைக்கு சொல்லியிருப்பார். அப்படி நம்ம மனம் நிந்தா ஸ்துதியில அகப்பட்டு கொண்டு சம்சாரியா இருக்கு. இனி ஞானத்துக்கு வர்றோம். என்ன ஞானம்? எந்த அறிவின் அடிப்படையில நிந்தா ஸ்துதியிலிருந்து வெளியே வர வேண்டும்? விஸ்வம் ஏகாத்மகம் பஷ்யன். இந்த உலகத்தை, விஸ்வத்தை ஒரு சொரூபமாக பார்த்து. ஏகாத்மகம்னா இங்க ஆத்மகம்னா சொரூபம், ஏகஸ்வரூபம் அத்வைத சொரூபமாக இந்த விஸ்வத்தை உணர்ந்து, விஸ்வம்னா படைப்பு, இந்த கிரியேஷனை ஏகமா அத்வைத தத்துவமாக உணர்ந்து நீ நிந்தா ஸ்துதியிலிருந்து வெளிவர வேண்டும். காரணம், நிந்தா ஸ்துதி அப்படின்னு சொன்னாவே துவைத்தம், இருமை, வேற்றுமை. ஒன்றே ஒன்று இருந்தா எப்படி நிந்திக்கிறது, எதை ஸ்துதி பண்றது? ஒன்றே ஒன்று இருந்தா நிந்திக்கவும் முடியாது, ஸ்துதி பண்ணவும் முடியாது. ஒரு கிளாஸ்ல ஒரே ஒருத்தர் இருக்க படிக்கிறான்னு வச்சுக்கோமே, அவன் ஃபெயில் ஆவானா பாஸ் ஆவானா? அந்த கிளாஸ்ல ஒரே ஒரு ஸ்டூடெண்ட், அந்த ஸ்கூல்ல ஒரே ஒருத்தர் இருக்கான், அவனை நம்ம என்ன சொல்ல முடியும்? எந்த கிரேட்ல போட முடியும்? காரணம் என்ன? ஒரே ஒருத்தர் இருந்தா எங்க கம்பேரிசன்? எப்படி நிந்திக்கிறது? நிந்திக்கணும்னு சொன்னாவே ஒரு கம்பேரிசன் வந்துடும், ஸ்துதின்னு சொன்னாவே ஒரு கம்பேரிசன் வந்துடும். அப்ப இருமைதான் அனைத்து நிந்தா ஸ்துதிக்கும் மூலம். டியூவல், இருமைதான் மூலம். இங்க விஸ்வத்தை
படைப்பை ஏகாத்மகம் பஷ்யன், அதாவது விதவிதமாக துவைதமாக தெரிந்து கொண்டிருக்கின்ற இந்த படைப்பை ஒரு சொரூபமாக பார்த்து, அந்த ஒரு சொரூபமாக நம்ம பார்க்கணும். ஆனா இந்த விஸ்வம் எப்படி உள்ளது அதை மீண்டும் விளக்குகின்றார். இது இரண்டாவது வரி உபனிஷத்தின் சாரத்தை ஒரே வரியில பகவான் சொல்றார். பிரகிருத்யா புருஷேனச்ச, பிரகிருத்யா புருஷேன, இந்த பிரபஞ்சம் பிரகிருதி புருஷன் என்ற இரண்டு தத்துவத்தினுடைய சேர்க்கை. பிரகிருதி மாயா, புருஷன் பிரம்ம. பிரம்ம மாயா என்ற இரண்டு தத்துவத்தின் சேர்க்கையாக உள்ள இந்த விஸ்வத்தை ஒரு தத்துவமாக பார்த்து, இதிலிருந்து நம்ம அப்படியே வேதாந்தத்தை டெவலப் பண்ணிட்டு போலாம். புருஷன் அப்படிங்கிறது நிமித்தம், சைத்தன்ய தத்துவம், அழியாத தத்துவம். பிரகிருதி அப்படிங்கிறது அந்த புருஷனிடம் இருக்கின்ற மாயா என்ற ஒரு சக்தி. அந்த புருஷனிடம் மாயா என்ற ஒரு சக்தியும், அந்த மாயையிலிருந்து இந்த பிரபஞ்சமானது காட்சி அளிக்கின்றது அல்லது தோன்றியுள்ளது. அப்படி இந்த துவைத பிரபஞ்சம் மாயையிலிடமிருந்து தோன்றியதாகவும், இதற்கெல்லாம் ஆதாரமாக புருஷன் என்ற ஒரு தத்துவமாகவும், புருஷன் பிரகிருதி என்ற இரண்டினுடைய சேர்க்கையினால் இந்த உலகம் தோன்றியுள்ளது, இயங்கிக் கொண்டுள்ளது. ஆகவே ஏகாத்மகம், ஏகாத்மகம்னா ஏகஸ்வரூபம். அந்த ஏகஸ்வரூபத்தை நம்ம ஈஸ்வர ஸ்வரூபம்னு பார்க்கணும். அந்த ஈஸ்வர ஸ்வரூபம் பிரகிருதி புருஷனாக உள்ளது. இப்ப ஏகாத்மகம்னா ஏகஸ்வரூபம். இந்த பிரபஞ்சம் விஸ்வம் ஏகாத்மகம். விஸ்வம் இந்த படைப்பு ஒரு சொரூபம். அந்த ஒரு சொரூபம் ஈஸ்வர சொரூபம். அந்த ஈஸ்வரன் பிரகிருதி புருஷனாக உள்ளார். அப்ப இந்த இரண்டாவது வரியை பார்த்தோம்னா எல்லாமே அடங்கியாச்சு. விஸ்வம்னா சிருஷ்டி தத்துவம் வந்தாச்சு, படைப்பு. அந்த படைப்பு ஈஸ்வரனா இருக்கார். அந்த ஈஸ்வரன் எப்படி இருக்கார்? பிரகிருத்தியாக புருஷனாக உள்ளார். இப்ப பிரம்ம பிளஸ் மாயா ஈக்குவல் டு ஈஸ்வரக ஈக்குவல் டு விஸ்வம். அதான் இரண்டாவது வரி. இப்ப மாயா ரூபமாக பிரம்ம ரூபமாக இருக்கின்ற ஈஸ்வரன் இந்த விஸ்வமாக இருக்கின்றார். இந்த விஸ்வம் ஏகஸ்வரூபம். இந்த அறிவுடன் நீ இருந்தால் யாரையும் புகழ மாட்டாய், யாரையும் இகழ மாட்டாய். இத கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. சரி, நான் யாரையும் புகழல இகழல, என்னை இகழ்கிறார்களே அதுதானே எனக்கு சம்சாரமா இருக்கும். அப்படித்தானே சொல்ல தோணும். நான் வேணா யாரையும் திட்டல, இன்னையிலிருந்து முடிவு எடுத்துக்கிற வீட்டுல யாரையும் திட்டுறதில்லை அப்படின்னு. சில சமயங்கள நீ திட்டிலின்னு நம்ம திட்டுவார்கள், நீ குழந்தைய ஏன் திட்டிலின்னு திட்டு கிடைக்கும். அப்போ எனக்கு நிந்தனை வருகிறது, என்னை நிந்திக்கிறார்களே அது எனக்கு சம்சாரமா இருக்கே அப்படின்னா, அந்த இடத்துல அவர்கள் நிந்திப்பது என்னை அல்ல, அனாத்மாவான உடலையும் மனதையும் புத்தியையும். அவர்கள் யாரை நிந்திக்கிறார்கள்? என்ன நிந்திக்கவில்லை, அவர்கள் ஒரு அனாத்மாவை நிந்திக்கிறார்கள். அப்படி நிந்திக்கிறது யாருன்னா அதுவும் ஒரு அனாத்மா. ஒரு அனாத்மா இனி ஒரு அனாத்மாவை புகழ்கிறது, ஒரு அனாத்மா இனி ஒரு அனாத்மாவை நிந்திக்கின்றது. நான் யார்னா இந்த அனாத்மாவுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்கின்ற புருஷ தத்துவம், பிரம்ம தத்துவம் என்று இந்த இரண்டாவது வரியில் இந்த விஸ்வம் இருக்கே, படைப்பு இருக்கே, அது ஒரு தத்துவம், ஈஸ்வரன் தான். அந்த ஈஸ்வரன் புருஷனாக பிரகிருதி தத்துவமாக இருக்கின்றார். அதை உணர்ந்த ஒருவன் பரநிந்தா பரஸ்துதி செய்ய மாட்டான். அப்ப நம்ம எப்படி சம்சாரியா இருக்கிறோம்னா நிந்தனை செய்து கொண்டும் ஸ்துதி செய்து கொண்டும் இருக்கின்றோம். யாராவது நம்மை ஸ்துதி செய்தால் நாம எப்படி அதை பார்க்கணும்? அந்த ஸ்துதியை எப்படி பார்க்கணும்னா, ஒரு மனது நம்ம புகழ்கிறதுன்னு சொன்னா
அந்த மனதுக்கு இகழும் தன்மையும் இருக்கிறதுன்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு புகழ்றாங்க அப்படி புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிலை இந்த நேரத்துல ஏன்னா சாயந்தரத்துக்குள்ள மாறிடும். இந்த நேரத்துல புகழ்ந்து கொண்டு இருக்கின்றார்கள். எந்த மனம் புகழ்கிறதோ அந்த மனம் இகழும் தன்மையுடனும் கூடியது. எந்த மனம் புகழ்வதில்லையோ அந்த மனம் இகழாது. அதனாலதான் ஒருத்தர் நம்ம ஓவர் அப்ரிஷியேட் பண்ணல, ஓவரா புகழல அப்படின்னா சேஃப், ஓவராக இகழ மாட்டார்கள். இதெல்லாம் நம்ம எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா காமன் சென்ஸோட புரிஞ்சுக்கணும். அதாவது இந்த காமன் சென்ஸ்ங்கிறது தான் யாரும் கொடுக்காம நம்ம கிட்ட இருந்து வர வேண்டிய ஒரு பொருள். காமன் சென்ஸ்னா என்ன அர்த்தம்? இதை எந்த இடத்துல அப்ளை பண்ணி புரிஞ்சுக்கணுமோ அங்க புரிஞ்சுக்கணும். சில சமயங்கள்ல சாஸ்திரத்துல குரு சிஷ்யனை புகழணும்னு சொல்லியிருக்கு. அப்பதான் சிஷ்யனுக்கு ஒரு என்கரேஜ்மெண்ட். ஏன்னா குருவை தவிர சிஷ்யனை புரிஞ்சுக்கிறது உலகத்துல யாரும் கிடையாது. எல்லாமே சிஷ்யனை வெறுத்து விடுவார்கள். அதே சமயத்துல சிஷ்யனும் குருவை புகழணும்னு சொல்லியிருக்கு. குரு ஸ்தோத்திரம், குரு ஸ்துதி, ஈஸ்வரனை புகழணும்னு சொல்லப்பட்டிருக்கு. புகழணும்னு என்ன, வழிபடணும்னு சொல்லப்பட்டிருக்கு. உடனே அதையெல்லாம் நம்ம இங்க மிக்ஸ் பண்ணக்கூடாது. இங்க சம்சார ரூபமான நிந்தா ஸ்துதி இதை நாம் செய்யக்கூடாது. அந்த நிந்தா ஸ்துதிங்கிற சம்சாரத்திலிருந்து வெளிவர வேண்டும் என்றால் இந்த விஸ்வத்தை ஈஸ்வரனாக பார்த்து அந்த ஈஸ்வரன் புருஷன் பிரகிருதிங்கிற தத்துவத்துடன் இருப்பதாக பார்க்க வேண்டும். அப்ப இந்த முழு ஸ்லோகத்தை பார்த்தோம்னா புருஷன் பிரகிருதி என்ற ரூபமாக இருக்கின்ற ஏகாத்ம சொரூபமான விஸ்வத்தை உணர்ந்தால் அவன் ஆழ்ந்த மனதில் எதையும் நிந்திக்கின்ற, எதையும் ஸ்துதி செய்கின்ற தன்மை இருக்காது. இத வேற லாங்குவேஜ்ல சொல்லணும்னா நிந்தா அப்படிங்கிறது ரிஜெக்ஷன், ஸ்துதி அப்படிங்கிறது அக்செப்டன்ஸ். நான் எதையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எதையும் நிராகரிக்கவில்லை. நிந்தான நிராகரித்தல். பல சமயங்கள்ல நம்ம மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு காரணம் ஐ ஆம் ரிஜெக்டட். நான் ரிஜெக்ட் பண்ணப்பட்டுள்ளேன், நான் நீக்கப்பட்டுள்ளேன். ஐ ஆம் ரிஜெக்டட் பை அப்படின்னு யாரையாவது போடுவோம். நம்ம நினைக்க மாட்டோம், நாமளும் ரிஜெக்ட் பண்ணியிருப்போம், அது நமக்கு தெரியாது. ஐ ஆம் ரிஜெக்டட், நான் நீக்கப்பட்டுள்ளேன், என்னை ஒதுக்கி வைத்து விட்டார்கள், என்னை நீக்கி உள்ளார்கள். இதுதான் ஒரு பெரிய சம்சாரம். இப்ப நிந்தா ஸ்துதினா நோ ரிஜெக்ஷன், நோ அக்செப்டன்ஸ். நான் எதையும் ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, எதையும் நிராகரிக்கவும் இல்லை. காரணம் என்னன்னா நான் கடலை போன்ற பூரணமானவன். இனி இதே கருத்தை தான் மேலும் அடுத்த ஸ்லோகத்தில் பகவான் விளக்குகின்றார். கிட்டத்தட்ட இதே கருத்தை தான் திரும்பவும் கூறுகின்றார் பகவான். இரண்டாவது ஸ்லோகம். பரஸ்வபாவ கர்மாணி யப்ரசம்சதி நிந்ததி ச ஆசுப்ரஸ்யதே ஸ்வார்த்தாத் அசத் அபிநிவேஷதக. இந்த ஸ்லோகத்தில் சென்ற ஸ்லோகத்தில் சொன்ன அதே கருத்தை தான் வேறு கோணத்தில் பகவான் கூறுகின்றார். பரஸ்வபாவ கர்மாணி, ஒருவன் மற்றவர்களுடைய ஸ்வபாவத்தையும் தன்மையையும், நேச்சர், கர்மாணி மற்றவர்களுடைய செயலையும், பிரசம்சதி நிந்ததி புகழ்ந்து கொண்டும் இகழ்ந்து கொண்டும் இருக்கின்றானோ. ஒன்னா புகழ்றது அல்லது இகழ்றது. எவன் ஒருவன் மற்றவர்களுடைய செயலையும் குணங்களையும் புகழ்ந்து கொண்டும் இகழ்ந்து கொண்டும் இருக்கின்றானோ, அதாவது நிந்தா ஸ்துதியிலேயே வாழ்ந்து கொண்டிருக்கின்றானோ, அக்செப்ட் பண்றது, ரிஜெக்ட் பண்றது, ஏற்றுக்கொள்ளுதல், நிராகரித்தல், இப்படி செய்து கொண்டிருக்கின்றானோ, சக அவன், ஆசு
உடனடியாக கண்டிப்பாக ஸ்வார்த்தாத், ஸ்வார்த்தாத்னா மோட்சத்திலிருந்து பிரஷ்யதே வீழ்ந்து விடுகின்றான். ஸ்வார்த்தம்னா லட்சியம் அல்லது புருஷார்த்தம், ஸ்வ அர்த்தம்னா தன்னுடைய இலக்கு அல்லது மோக்ஷம் அல்லது புருஷார்த்தம். பிரஷ்யதேனா அதிலிருந்து வீழ்ந்து விடுகின்றான், மோக்ஷத்திலிருந்து வீழ்ந்து விடுகின்றான், சம்சாரி ஆகி விடுகின்றான். ஒரு மனிதனால் அடையக்கூடிய லட்சியத்திலிருந்து வீழ்ந்து விடுகின்றான். எப்பொழுது பார்த்தாலும் புகழ்ந்து கொண்டும் இகழ்ந்து கொண்டுமே இருந்தால். ஏன்? அசத் அபினிவேஷதக. இங்க அசத் அப்படின்னா மித்தியா, அபினிவேஷதகன மித்தியா வஸ்துவில் பற்று கொண்டவனாக, பொய்யில் பற்று கொண்டவனாக. அபினிவேஷம்னா ஓவர் அட்டாச்மெண்ட். ஆனா இந்த இடத்துல அபினிவேஷதகங்கிறதுக்கு பொய்யில் சத்தியத்துவ புத்தியை வைத்த காரணத்தினால், அந்த பொய்யை மெய்யாக பார்த்த காரணத்தினால், அந்த பொய்யை உண்மையாக பார்த்த காரணத்தினால். இப்போ ஒருத்தனை நிந்திக்கிறோம், ஏதோ சின்ன தப்பு பண்ணிட்டான் அல்லது கொஞ்சம் தூங்கிட்டு இருக்கான், தமோ குணத்தில் இருக்கிறான்னு நிந்திக்கிறோம். இது எவ்வளவு நாள் உண்மைனா, அவன் தமோ குணத்துல இருக்கிற வரைக்கும் தான். திடீர்னு ஒரு காரணத்துல அவன் சத்துவ குணத்துக்கு வந்துட்டான், அப்ப நம்ம நிந்தனை எல்லாம் பொய்யாயிருது. அல்லது ஒருத்தனை ரொம்ப புகழ்ந்துட்டு இருக்கோம், அவன் திடீர்னு சத்துவத்திலிருந்து தமோ குணத்துக்கு வந்துட்டான், அந்த புகழ்ச்சி பொய்யாகி விடுகிறது. அப்ப இந்த புகழ்ச்சி இகழ்ச்சி அந்த நேரத்துக்கு தான் சத்தியமே தவிர அது சாஸ்வதமான சத்தியம் அல்ல. காரணம் என்ன? எதை நம்ம புகழ்றோமோ அது மாற்றத்துக்கு உட்பட்டது. நம்ம புகழ்ந்து கொண்டு இருக்கும் போதே அங்க மாறிட்டு இருப்பான். நீ திருடுறதே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் திருட ஆரம்பிச்சிருவான். நீ ரொம்ப நேர்மையா இருக்கன்னு சொல்லும் போதே அவன் வேற ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருப்பான். அப்படி அந்த புகழ்ச்சிக்கும் இகழ்ச்சிக்கும் உரிய பொருள் மாறுவதனால் இந்த புகழ்ச்சி இகழ்ச்சி பொய்யாகி விடுகிறது. அது தெரியாம அதை சாஸ்வதமாக நாம் நினைத்து நிந்தனையும் ஸ்துதியும் செய்து கொண்டு நாம் சம்சாரத்தில் இருக்கின்றோம். அதான் சொல்ற. அதே கருத்து தான். அபினிவேஷம்னா பொதுவா ஓவர் ஆசை. இந்த இடத்துல அசத்தை சத்தியமாக பார்ப்பதனால், அதுவே மெய்யாக நினைப்பதனால் இவன் ஆசு கண்டிப்பாக உறுதியாக ஸ்வார்த்தாத் மோக்ஷம் என்ற லட்சியத்திலிருந்து வீழ்ந்து விடுகின்றான். இவ்விதம் முதல் 2 ஸ்லோகங்களில் ஆத்ம ஞானத்தை பகவான் குறிப்பிட்டு, இந்த ஞானத்துடன் இருப்பவன் இப்படிப்பட்ட சம்சாரியாக இருப்பதில்லை அல்லது இருக்கக்கூடாது என்று சொன்னார். இனி வருகின்ற ஸ்லோகங்கள்ல எல்லாம் அதிகமான ஸ்லோகங்களில் பகவான் இந்த அத்தியாயத்தில் ஜெகத்தினுடைய மித்தியாத்துவம், இந்த உலகம் எப்படி பொய் என்பதை நிரூபிக்கிறார். அதாவது இந்த மித்தியாத்துவத்தையே நம்ம கான்டெம்ப்ளேட் பண்ணிட்டு வந்தோம் அப்படின்னா, யாராவது நம்மை திட்டினால் அந்த நிந்தனையில் இருக்கிற பொய்மையை பார்க்க வேண்டும். நமக்கு ஏன் கோபம் வருது? ஒருத்தர் திட்டினவுடன் நிந்தித்தவுடன் மன சோர்வு ஏன் வருதுன்னா, அவர் எவ்வளவு உண்மையா திட்டினாரோ அதை விட உண்மையா அந்த வார்த்தையை நம்ம பார்த்துருவோம். கழுதைன்னு திட்டிருக்காருன்னு வச்சுக்கோமே, அவர்கிட்டயே நம்ம கேட்டோம்னா நீ என்னென்ன திட்டுனன்னு கேட்டா அவரே நான் நாயின்னு திட்டுனான்னு கேட்பார். அவரே மனசுல வச்சிருக்க மாட்டார் என்ன சொல்லி திட்டணும் அப்படின்னு. ஆனா நம்ம தான் அப்படியே பதிய வச்சுக்குவோம். நீ இப்படி திட்டுன, அந்த வார்த்தையில இந்த தைங்கிறது எக்ஸ்ட்ரா எம்பசைஸ் கொடுத்த, இப்படியெல்லாம் நம்ம தான் வச்சிருக்கிறோம். அப்போ அந்த நிந்தனைக்கு அதிக முக்கியத்துவம் நிந்திப்பவரை விட கேட்கின்ற நம்ம தான் கொடுத்துருக்கோம். அதனாலதான் துக்கப்படுறோம். இப்ப இங்க என்ன சொல்யூஷன்னா, அந்த வார்த்தையில் இருக்கிற பொய்மையை பார்க்க வேண்டும். ஒண்ணு பொய் அப்படின்னு தெரிஞ்சிடுது அப்படின்னா
பொய்யை நினைச்சு நம்ம ஏன் துயரப்படணும்? அதே பொய். அப்போ ஒருத்தர் நம்ம திட்டினால் நம்ம மனசுல என்ன நினைச்சிட்டா துயரம் போகும்னா, அவர் பொய் சொல்றார் அப்படின்னு நினைச்சிட்டா துயரம் போகும். அதுதான் உண்மையான சொல்யூஷன். அவரே பொய் சொல்றாரு, பொய் சொல்றத நமக்கு ஏன் எடுத்து கஷ்டப்படணும்? அதே சமயத்துல புகழும் பொழுதும் அவர் பெரிய பொய் சொல்றாருன்னு புரிஞ்சுக்கணும். நிந்திக்கும் போது அவர் கொஞ்சமான பொய் சொல்றார், புகழும் பொழுது பொய் சொல்றார், தெரியாம சொல்றார். நான் யாருன்னு தெரிஞ்சுட்டா என்ன புகழ மாட்டார். நீங்க ஒரு பெரிய காரியத்தை சாதிச்சுட்டு இருக்கிறன்னு ஒருத்தர் புகழ்றாருன்னு வச்சுக்கோங்க, நமக்கு தெரியுது அது ஈஸ்வரன் ஏதோ அனுகிரகம் பண்ணார், நம்ம கருவியா அது நடந்திருக்குன்னு. அவர் அந்த கிரெடிட்டை பகவானுக்கு கொடுக்காம நம்ம அகங்காரத்துக்கு கொடுக்கிறார். நம்ம என்ன நினைக்கிறோம், நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், இதெல்லாம் பகவானுடைய விபூதின்னு சொல்லி அவர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறார், ஒரு சிறிய அகங்காரத்துக்கு அந்த கிரெடிட் கொடுக்கிறார், பெருமையை கொடுக்கிறார். அப்ப அவர் பொய் தானே பேசுறார். உண்மையான பெருமை அந்த பகவானுக்கு தானே போகணும். எல்லா விபூதி ஈஸ்வரனுடைய தானே. ஆகவே இங்க அசத்துங்கிற வார்த்தைக்கு அதான் அர்த்தம். அசத் அப்படின்னு சொன்னா அந்த நிந்தனை பொய்யானது, ஸ்துதி பொய்யானது. நமக்கு துயரத்துக்கு காரணம் நிந்தா ஸ்துதியில இருக்கிற வார்த்தையில நம்ம பார்க்கிற சத்தியத்துவம் தான் காரணம். அதனாலதான் சில பேருடைய திட்டுறதுக்கு பயந்துட்டு ரொம்ப தூரம் ஓடி போவோம். அப்படி ஓடி போக வேண்டாம். அவர் முன்னாடியே இருந்துட்டு அந்த வார்த்தைய பொய்ன்னு புரிஞ்சுட்டா போதும். அந்த வார்த்தைய பொய்ன்னு புரிஞ்சுட்டா அந்த வார்த்தையிலிருந்து தப்பி ஓட வேண்டாம். ஏன்னா சில ஒருத்தர் என் இடத்துல அப்படி சொன்னார், வீட்டுல எந்த ரூம்குள்ள போனாலும் வந்து திட்டுறாரு அப்படின்னா. இவர் இந்த ரூம்ல திட்டினா அங்க போயிடுவார், வந்து திட்டுறாருன்னு சொன்னார். அவர் இங்க திட்டினாலும் நீ எங்க போனாலும் திட்டிட்டு இருப்பார். நீ வேற எங்காவது போனாலும் அந்த வார்த்தை உனக்குள்ள திட்டிட்டு இருக்கும். எப்பொழுது ஃப்ரீடம்னா அந்த வார்த்தையை எப்பொழுது அசத் என்று பார்ப்பாயோ, அதை எப்பொழுது பொய்ன்னு பார்க்க ஆரம்பிக்கிறையோ அப்பொழுது யூ ஆர் ஃப்ரீ. இல்லாத வரை அவர் இறந்து போனதுக்கு அப்புறமும் அவர் திட்டினார்னு சொல்லி அந்த வார்த்தையில நீ துயரப்பட்டு கொண்டிருப்பாள். அதான் இங்க அசத் அபினிவேஷம். பர்பஸா பகவான் அந்த வார்த்தையை பயன்படுத்தி உள்ளார், அபினிவேஷதக. அபினிவேஷம்னா அளவுக்கு அதிகமான சத்தியத்துவத்தை மற்றவர்களுடைய நிந்தா ஸ்துதியில் நீ கொடுத்துள்ளாய். அதனால ஸ்வார்த்தாத் ப்ரஷ்யதே, நீ ஆனந்தத்திலிருந்து மோட்சத்திலிருந்து வீழ்ந்து விட்டாய். அப்ப மற்றவங்களுடைய நிந்தா ஸ்துதியிலிருந்து எப்படி நம்ம காப்பாற்றணும்னா, அவங்க வாயை அடைக்க வேண்டாம், அடைக்கவும் முடியாது. நான் நிந்திச்சிட்டு இருப்பாங்க, ஸ்துதி செய்து கொண்டிருப்பார்கள். நாம் இரண்டையும் மனதிற்குள் பொய்ப்பித்து கொள்ள வேண்டும். அதையும் வெளியே சொல்ல வேண்டாம். நீ பொய் சொல்றேன்னு சொன்னா எச்சா திட்ட ஆரம்பிச்சிருவான். அதனால பல சமயங்கள்ல நம்ம ஒருத்தருக்கு கோபம் இருந்தா நம்ம எரியாமல் தூண்டி விட்டுட்டு இருப்போம். தூண்டி விட்டுட்டு வாங்கிட்டு என்ன நம்ம, அது ஒரு விதமான ப்ராப்ளம். நம்ம ஒன்றும் பண்ண வேண்டாம். மனசுக்குள்ள போகும் பொழுது அது ஒரு டிடெக்டர் இருக்கணும். அது பொய் அப்படின்னு டிடெக்ட் ஆகி உள்ள போயிட்டு இருக்கணும். அதுதான் சத் அபினிவேஷம், சம்யக் ஞானம். அப்படி இல்லைன்னா அசத் அபினிவேஷதக. இப்ப இந்த ஸ்லோகத்துல நெகட்டிவா பகவான் சொன்னார், சென்ற ஸ்லோகத்துல பாசிட்டிவா சொன்னார். இன்னும் சொல்ல போனா இந்த ஸ்லோகத்துல பகவான் நிந்தா ரூபமா சொல்லியிருக்கார், திட்ட ரூபமா சொல்லியிருக்கார். எப்படின்னா நீ இப்படி இருந்தா இப்படி ஆகி விடுவாய். இனி அடுத்த ஸ்லோகத்தில் ஜெகத்தினுடைய மித்தியாத்துவத்தை பகவான் கூற ஆரம்பிக்கின்றார். 3வது ஸ்லோகம். தைஜசே நித்ரயா பன்னே பிண்டஸ்தோ நஷ்டசேதனக மாயாம் ப்ராப்னோதி மிருத்யும் வாம் தத்வன் நானார்த்த த்ருக்புமான்.
இந்த ஸ்லோகத்தில் ஒரு ஜீவன் அனுபவிக்கக்கூடிய ஜாக்ரத் என்ற அவஸ்தையானது சொப்பன அவஸ்தைக்கு சமம் என்று ஜாக்ரத் அவஸ்தையினுடைய மித்தியாத்துவத்தை பகவான் குறிப்பிடுகின்றார். ஜாக்ரத் அவஸ்தையில நம்ம என்ன அனுபவிக்கிறோமோ, இதே டாபிக்ல போவோமே, நிந்தா ஸ்துதி அனுபவிக்கிறோமோ, அது சொப்பன அவஸ்தைக்கு சமம் என்று சொல்கின்றார். இப்ப சொப்பன அவஸ்தைக்கு சமம்னு புரிஞ்சிட்டு ஜாகிரத அவஸ்தையில வாழ்றது தான் மோட்சம். இப்ப நம்ம தூங்கிட்டு இருக்கோம், கனவு வருது. கனவுல யாரோ ஒருத்தர் 5 நிமிஷம் நம்ம திட்டிட்டு போற, யாரோ ஒருத்தர் வீட்டில் இருக்கிறவங்க தான் வருவாங்க. உடனே எந்திரிச்சு அவரை போய் நம்ம திட்டுவோமா? நீ கனவுல திட்டுன அப்படின்னு சொல்லி அவர் மீது கோவிச்சுக்கோமா? கோவிச்சு கொள்ள மாட்டோம். காரணம் என்னன்னா, அது கனவு தானே அப்படின்னு சொல்லிடுவோம். அல்லது கனவுல ஒருத்தர் நம்ம புகழ்கிறார், எழுந்த உடனே அவருக்கு போய் நம்ம தேங்க்ஸ் சொல்லுவோமா? நீ என்ன நல்லா புகழ்ந்துட்டு போனேன்னு சொல்லி? அதுவும் சொல்ல மாட்டோம். காரணம் என்ன? அது போய். இப்ப கனவுல வர்ற நிந்தா ஸ்துதிய விழிச்சதுக்கு அப்புறம் எப்படி பொய்யா பார்ப்போமோ, அப்படி இந்த ஸ்லோகத்துல பகவான் சொல்றார், ஜாகிரத அவஸ்தையில வர்ற நிந்தா ஸ்துதிய ஞான அவஸ்தையிலிருந்து பொய்யாக பார்க்க வேண்டும். அதுதான் இங்க உதாகரணம். கனவுல வர்ற நிந்தா ஸ்துதி அல்லது அனுபவங்கள் எப்படி பொய்யோ, அதே போல ஜாகிரத அவஸ்தையிலையும் பொய்யாக பார். ஆனா கனவுல இது கனவுன்னு நினைச்சிட்டு கனவு காண முடியாது. அந்த பாக்கியம் கனவுல நமக்கு கிடையாது. ஆனா அந்த வேதாந்தம் படிச்சா அதுவும் நடக்கலாம். இதை சொல்லி சொல்லி கடவுளே அப்படியெல்லாம் வரலாம். ஆனா பொதுவா கனவுல அப்படி வராது. கனவுங்கிற அவஸ்தை எப்படின்னா, அந்த அவஸ்தைக்கு போயிட்டோம்னா அந்த அவஸ்தையில் இருக்கிற வரைக்கும் அது சத்தியமாகத்தான் இருக்கும். ஆனா ஒரு விதிவிலக்கு இருக்கு. ஜாகிரத அவஸ்தையில இருந்து கொண்டு இத கனவை போல பார்க்கிற சக்தி மனிதனுக்கு உண்டு. அது ஞானத்தினால் தான். ஞானம்தான் அந்த சக்தியை கொடுக்குது. அந்த ஞானத்தினுடைய சக்தியை பவரை பார்ப்போம். இந்த ஞானம் என்ன பண்ணுதுன்னா, விழிப்பு நிலையில இருந்து கொண்டே இது கனவுக்கு நிகர்னு பார்த்து விழிப்புக்கு அப்பாற்பட்ட நிலைன்னு சொன்ன அதர் எக்ஸ்பீரியன்ஸ் அல்ல, விழிப்பை பார்த்து கொண்டே கனவுன்னு பார்க்கிற சக்தியை இந்த ஞானம் நமக்கு கொடுக்கின்றது. அதைத்தான் இங்க சொல்கின்றார். தைஜசே நித்ரயா ஆபன்னே. இங்க தைஜசக அப்படின்னா இந்திரியங்கள். எல்லாம் டெக்னிக்கல் வார்த்தைகள். இந்த ஸ்லோகம் அப்படியே நேர்ல படிச்சா ஒன்றும் புரியாது. தைஜசே அப்படின்னு சொன்னா, தைஜசக அப்படின்னா இந்த இடத்துல இந்திரியங்கள். நித்ரயா ஆபன்னே. நித்ரா என்ற ஒரு அனுபவத்தினால் இந்திரியங்கள் பிடிக்கும் பொழுது, எப்படி கிரகணம் பிடிக்குதோ அதுபோல இந்த 10 இந்திரியங்கள், நம்ம அந்தக்கரணம், இவைகளை எல்லாம் நித்ரை ஆட்கொள்ளும் பொழுது, நித்ரா என்ற ஒரு சக்தியானது ஆட்கொள்ளும் பொழுது, நித்ரயா ஆபன்னே சதி. அதாவது இந்த கனவை விளக்கிறார் பகவான். எக்ஸாம்பிளை தான் விளக்கிறார். நித்ரா என்ற ஒன்றினால் நம்முடைய 10 இந்திரியங்களும், 10 இந்திரியம், மனம் போன்ற இந்த சூக்ஷ்ம சரீரம், அந்த கரணமானது ஆட்கொள்ளப்படும் பொழுது, இங்க ஆபன்னேனா ஆட்கொள்ளப்படும் பொழுது, யாருக்கு? பிண்டஸ்தக. பிண்டஸ்தகங்கிற சொல் ஜீவனை குறிக்கின்றது. பிண்டகன சரீரம், ஸ்தகன இந்த சரீரத்திற்குள் வசிக்கின்ற ஜீவன். பிண்டஸ்தக அதாவது ஜீவன். நஷ்டசேதனக. நஷ்டசேதனகன ஜாகிரத் அவஸ்தையை இழந்தவன். நஷ்டம்னா இழந்தவன். சேதசகன விழிப்பு உணர்வை இழந்தவனாக. விழிப்பு உணர்வை இழந்தவன்.
நஷ்ட சேதனக, அதாவது ஷரீரத்தில் இருக்கின்ற ஜீவன் நித்ரா என்பதனால் என்ற தத்துவத்தினால் அல்லது நித்ரா சக்தியினால் அந்த கரணம் ஆட்கொள்ளப்படும் பொழுது என்ன ஏற்படுகிறது? மாயாம் பிராப்னோதி. இந்த இடத்துல மாயா அப்படிங்கிற சொல்லுக்கு கனவு என்று பொருள். மாயாம் பிராப்னோதினா கனவு நிலையை அடைகின்றான். இந்த ஸ்லோகத்துல பகவான் எல்லாம் டபுள் மீனிங்ல பேசுறார். இந்த டபுள் மீனிங் சொல்லுவோமே, அவர் ஏன் இப்படி பேசுறாருன்னா உள்ள தண்ணி வேலை செய்யுதுன்னு சொன்னா டபுள் மீனிங் தானே. அப்படி மாயாம், மாயைனா பொய் அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்கு. மாயா ஜால், மாயா பஜார்னால சொல்றோமே, மாயா அப்படின்னா அதுக்கு ஒரு அர்த்தம் பொய். மாயாம் பிராப்னோதினா பொய்யான உலகத்தை அடைகின்றான் அப்படின்னு என்ன? கனவுங்கிற உலகத்தை அடைகின்றான். மாயானா மாயா பிரபஞ்சம், மாயா பிரபஞ்சம்னா பொய்யான ஒரு உலகம், பொய்யான ஒரு அனுபவத்தை இவன் அனுபவிக்க ஆரம்பிக்கின்றான். யார்? பிண்டஸ்தக ஜீவன். எப்பொழுது? நஷ்ட சேதனகசன், ஜாகிரத் அவஸ்தையை இழந்தவனாக, அதே சமயத்தில் நித்ரையில் ஆட்கொள்ளப்படும் பொழுது. உறக்கம் என்ற ஒரு தத்துவம் இவனை ஆட்கொள்கிறது. எதை ஆட்கொள்கிறது? சூக்ஷ்ம சரீரத்தை ஆட்கொள்ளும் பொழுது அவன் ரெண்டு ஆப்ஷனுக்குள்ள போறான். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மாயாம் பிராப்னோதி. இங்க மாயா என்றால் பொய்யான உலகத்தை அவன் அடைகின்றான். சுருக்கமா என்ன? கனவு காண்கின்றான். இது எங்க வேணாலும் நடக்கலாம், எப்ப வேணாலும் நடக்கலாம். ஒரே ஒரு கண்டிஷன், நித்ரையா பண்ண, அந்த நித்ரை வரும் பொழுது. பிறகு செகண்ட் ஆப்ஷன் என்ன? மிருத்யும் வா. மிருத்யு அப்படின்னா இந்த இடத்துல உறக்கம், ஆழ்ந்த உறக்கம். தூக்கத்துக்கு பகவான் பயன்படுத்துற வார்த்தை மிருத்யும். காரணம் என்ன? தூங்கும் போது அப்படி சொல்றமல்ல, பணத்தை போல தூங்குறா, கட்டைய போல தூங்குறா அப்படின்னு சொல்றமல்ல. அப்படி இங்க மிருத்யுனா மிருத்யு சமம். அதாவது மிருத்யுல அங்க விகல்பம் கிடையாது. விகல்பம் இல்லாத தேவதை யாருன்னா மிருத்யு தேவதை தான். ஒரு விகல்பம் அவர் இடத்துல கிடையாது. மிருத்யு அப்படின்னா விகல்பமற்ற நிலையை அடைகின்றான். இப்ப மிருத்யு ஈக்குவல் டு அவிகல்பம் ஈக்குவல் டு சுஷுப்தி. சுஷுப்தியை அடைகின்றான். இதுவரைக்கும் எக்ஸாம்பிள் தான். தூங்க போகும் பொழுது, அதாவது நித்ராங்கிற ஒரு தத்துவம் நமக்குள் வரும் பொழுது ஒன்னா தூங்குவோம் அல்லது கனவு காண்போம். சம்டைம் கிளாஸ்லயே நித்ரா தத்துவம் வந்தா இவர் கனவே கிளாஸ்ல நடக்கிற மாதிரி காப்பார். ஒரிஜினல் கிளாஸ் போயிட்டு இருக்கும், கனவுல கிளாஸ் கேட்கிற மாதிரி பண்ணிட்டு இருப்பார். அவருக்கு என்ன டாபிக் பிடிக்குதோ குரு அந்த டாபிக் டீச் பண்ணிட்டு இருப்பார். அப்படி ஒன்னா கனவு வரும் அல்லது ஆழ்ந்த உறக்கம் ஏற்படும். இந்த எக்ஸாம்பிளை சொல்லி அப்படியே கனெக்ட் பண்றார். தத்வது அதை போல நானார்த்தத்ருக் புமான். இங்க புமான் அப்படின்னு சொன்னா ஜாகிரத் அவஸ்தையில் இருக்கின்ற ஜீவன். புமான்னா ஒரு மனிதன் ஜாகிரத் அவஸ்தையில விழிச்சு கொண்டிருக்கின்ற ஜீவன். நானார்த்த திருக். நானார்த்த திருக் அப்படின்னு சொன்னா தத்வத் அதை போல. அதாவது எப்படி கனெக்ட் பண்றாருன்னா, இது எப்படி ஒருத்தருக்கு சொப்பனம் வருதோ அது போல ஒரு ஜீவன் விழிப்பு நிலையில இருக்கும் பொழுதும் அவன் உண்மையில் மாயாம் பிராப்னோதி, அவன் ஒரு விதமான சொப்பனத்தை தான் கண்டு கொண்டு இருக்கின்றான். இப்ப விழிப்பு நிலையில் இருக்கும் பொழுது உண்மையிலேயே அவனும் கனவுதான் கண்டு கொண்டு இருக்கின்றான். இதை கேட்ட உடனே எது ஞாபகத்துக்கு வரணும் தெரியுமோ? மாண்டூக்கிய காரிக்கை ஞாபகத்துக்கு வரணும். மாண்டூக்கிய காரிக்கையில கௌடபாதர் வைதத்திய பிரகரணத்துல
இந்த ஜாகிரத அவஸ்தை எப்படி சொப்பனத்துக்கு சமம் அப்படின்னு ரொம்ப எலாபரேட்டா விளக்குனார். அதைத்தான் இங்க சுருக்கமா பகவான் சொல்றார். தத்துவத்தினா அதை போல, அதை போல அப்படின்னா ஒரு ஜீவன் எப்படி பொய்யான சொப்பன பிரபஞ்சத்தை பார்க்கிறானோ அதை போல அஞ்ஞானத்துடன் இருக்கின்ற ஜீவனுடைய ஜாகிரத அவஸ்தையும் அதை போல. அப்ப ஜாகிரத அவஸ்தையும் சொப்பனத்தை போல. அப்ப நாம் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்னா கனவு கண்டு கொண்டிருக்கின்றோம், அவ்வளவுதான். நம்ம கனவு கண்டு கொண்டிருக்கின்றோம். இப்ப கனவுல யாராவது திட்டுனா, கனவுல யாராவது புகழ்ந்தா அது நமக்கு சம்சாரமா விழிச்சதற்கு பிறகு இல்ல, நம்ம சிரிச்சுட்டு சொல்லுவோம் நீ இப்படியெல்லாம் திட்டுனேன்னு சொல்லுவோம். அதே போல ஜாகிரத அவஸ்தையில யாராவது நம்மை திட்டினால், யாராவது நம்மை புகழ்ந்தால் அதுவும் பொய், அதுவும் சத்தியம் அல்ல. இதுல சீக்ரெட் என்னன்னா, மேலோட்டமா நம்ம மனதுக்கு மற்றவர்களுடைய நிந்தா ஸ்துதி மகிழ்ச்சியையும் துயரத்தையும் கொடுக்கிறது. சற்று ஆழ்ந்து பார்த்தால் அந்த வார்த்தைக்கு நமக்கு துயரப்படுத்தும் சக்தியோ அல்லது மகிழ்ச்சியை கொடுக்கும் சக்தியோ அந்த வார்த்தைக்கு கிடையாது. அந்த வார்த்தைக்கு நாம கொடுக்கிற சத்தியத்துவம் தான். நாம எவ்வளவு தூரம் உண்மைங்கிற தன்மையை கொடுக்கிறோமோ அதுக்கு தான் அந்த சக்தி. அதனால சம்சாரத்தை வாங்கிறது நம்ம தான், விற்கிறது நம்ம தான். சம்சாரமா அதை கன்வெர்ட் பண்றது நம்ம தான். ஏன்னா அதுவும் நாம அல்ல, நம்மிடம் இருக்கிற ஞானம் அஞ்ஞானம். ஞானம் அனுபவத்தை சம்சாரமா மாற்றாது, அஞ்ஞானம் அனுபவத்தை சம்சாரமாக மாற்றுகிறது. இந்த டாபிக் தான் இந்த அத்தியாயம் முழுவதும் நம்ம பார்க்க போறோம். அதாவது நம்மளுடைய அனுபவத்தையே பகவான் திரும்ப திரும்ப கூறி எப்படி அதை மித்தியாவா பார்க்கணும், எப்படி பொய்யா பார்க்கணும்னு சொல்ல போகின்றார். மேலும் அடுத்த வகுப்பில் தொடர்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.